இந்த பாக்கியத்தை தந்த தேவாதி தேவனுக்கு முதலாவது ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அடுத்தபடியாக சபை போதகர், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் மற்றும் சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகள், தாய் தகப்பன்மார் யாவருக்கும் சில்ட்ரன் சண்டே சார்பாக பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் நாம் தியானிக்கும்படி எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தேவன் எப்படிப்பட்டவர். இதற்கு ஆதாரமாக எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 17-18 ஆகிய வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனாயிருக்கின்றார். வல்லமை உள்ள பயங்கரமான தேவனுமாயிருக்கிறார். பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல, பரிதானம் வழங்குகிறவரும் அல்ல. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரேல் ஜனங்க 40 வருட வனாந்திர பாதை முடிந்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு போவதற்கு முன்பு மோவாவின் சமவெளியில் வந்தபோது மோசே 2வது முறை தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை எடுத்திருப்பதை பார்க்க முடிகிறது. இதான் இந்த உபவாசம். மோசே தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை எடுத்து ஜனங்களுக்கு கொடுத்த பின்பு அவர் மரித்து போகிறதை பார்க்க முடிகிறது. தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்ல அநேக காரியங்கள் உண்டு, ஆனால் சொல்லி முடியாது. அப்பேற்பட்ட மகத்துவமும் சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியில் மோசே இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து தேவன் எப்படிப்பட்டவர் என்று 3 காரியங்களை சொல்கிறார். தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? முதலாவது, மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாய் இருக்கிறார். 2வது, தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். 3வது, அந்நியன் மேல் அன்பு வைக்கிற தேவனாய் மாத்திரம் அல்லாமல் அவனுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாய் இருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்ட வசனத்தில் யெகோவா என்னும் என் நாமம் என்று இருக்கிறது. ஆனால் மூலை பாஷையாகிய ஹீப்ரு பைபிளில் யாவே என் நாமம் என்று இருக்கிறது. நான் வாசிக்கிறேன். And I appeared to Abraham, to Isaac and to Jacob as El Shaddai, and my name Yahweh. Have I not been known to them? ஏன் இதை வாசித்தேன் என்றால் அவருடைய யாவே என்கிற பிதாவின் நாமத்தில் தான் அவருடைய முழு வல்லமை இருக்கிறது. அதாவது ரட்சிப்பு முதல் மீட்பு வரை இருக்கிறது. ஆதியாக முதல் வெளிப்பாடு வரை உள்ள தேவனுடைய முழு திட்டமும் யாவே என்கிற அவருடைய பேரில் அடங்கியிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சுருக்கமாக சொல்கிறேன். யாவே என்பதின் அர்த்தம் யாழ்ஹே வாஹே. யாழ் என்றால் கரம் என்று அர்த்தம். அவருடைய வல்லமை குறிக்கிறது. ஹே என்றால் பிரீத் ஆர் விண்டோ, சுவாசம் அல்லது வெளிப்படுத்தினல், ஜன்னல். வா என்றால் ஹூ, கொக்கி, 2 விஷயத்தை ஒன்றாக இணைப்பது. ஹே என்றால் சுவாசம் அல்லது வெளிப்படுத்தின ஜன்னல். அதாவது தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய மீட்பும் தேவனுடைய ரட்சிப்பும் மீண்டும் தேவனுடைய மீட்பை குறிக்கிறது. அல்லேலூயா. ஏன் தேவன் மோசேயோடு இப்படி சொன்னார் என்றால் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனுடைய நாமம் தெரியாதா என்றால் தெரியும். ஆபிரகாம் ஈசாக்க பலியிட சென்ற இடத்திற்கு யாவே ஈரே என்று பேரிடுவதை ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. பின்னர் ஏன் மோசையோடு இப்படி சொன்னார் என்றால் முற்பிதாக்கள் கண்ட அற்புதங்களை விட மோசேன் காலத்தில் மட்டும்தான் தேவனுடைய கரம் பலத்து ஓங்கியிருந்தது. அதற்கு முன் இப்படி நடந்ததும் இல்லை, அதற்கு பின் இப்படி நடந்ததில்லை.
இஸ்ரேல் ஜனங்க எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் மோசேயை கொண்டு பார்வோன் கையிலிருந்து மீட்டு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ரட்சித்து அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அழைத்து வரும்படி மோசே அனுப்பினார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படி பார்வோனின் இருதயத்தை தேவன் கடினப்படுத்தி எகிப்து தேசத்திலே கர்த்தரே தேவன், அவரே அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை என்பதை ஜனங்கள் அறியும்படி அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் 10 வாதையை எகிப்தில் வாதித்து ஜனங்கள் பார்வோனின் கையிலிருந்து மீண்டு காற்றை வீச செய்து செங்கடலை 2ஆக பிளந்து ஒரு மனிதன் தன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு வருவதை போல தேவன் ஜனங்களை சுமந்து கொண்டு வந்தார். எகிப்தின் சேனைகள் செங்கடலே அழிந்து போட்டன. அல்லேலூயா. பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்து கழுகனுடைய செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு வந்தார். எடுத்து வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகனுடைய செட்டைகளின் மேல் சுமந்து நான் உங்களை கழுகனுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இதை கண்களால் பார்த்து உணர்ந்து அறிந்து கொண்ட மோசே இஸ்ரேல் ஜனங்களோடு தேவன் எப்படிப்பட்டவர் என்று நினைப்பூட்டுகிறார். யோபு சொல்லும்போது 37ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்கிறார், தேவனிடத்தில் பயங்கரமான மகத்துவம் உண்டு. சங்கீதம் 76ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வண்ணமாய் சொல்கிறது, நீரே பயங்கரமானவர், உமது கோபம் மூழும் போது உமக்கு முன்பாக நிற்பவர் யார்? அற்புதங்களை கண்ணார பார்த்தவர்கள் அவருடைய மகத்துவத்தின் பயங்கரம் தெரியவில்லை. அல்லேலூயா. இன்றைய காலகட்டத்தில் நமக்கு தேவனே தெரியும், அவருடைய மகத்துவமான காரியங்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் புறஜாதியில் இருந்து ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்களுக்கு தெரியும் நம்முடைய தேவன் எப்பேற்பட்ட மகத்துவம் பயங்கரமான தேவன் என்று தெரியும். யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் ராகாப் என்கிற ஒரு ஸ்திரீயை குறித்து படிக்க முடிகிறது. அந்த ஸ்திரீயை பற்றி அனைவருக்கும் தெரியும். அவள் எரிகோவில் குடியிருக்கிறார். ஆண்டவரை அறியாத ஒரு புறஜாதிய ஸ்திரீ. ஆனால் அவள் தேவனை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பதை பார்க்க முடிகிறது. எடுத்து வாசிக்கலாம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லோருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அல்லேலூயா. அவள் தேவனுடைய வல்லமையான செயல்களை கேள்விப்பட்டு அவளுடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். ஆனால் இதை கண்ட ஜனங்கள் அவர்கள் கடந்து வந்த பாதை முழுவதையும் முறுமுறுத்து தேவனை பரீட்சை பார்த்து அழிந்து போனார்கள். ஆனால் அவர்கள் சன்னதியார் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அழைத்து வரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க போறாங்க. அவர்கள் முற்பிதாக்களைப் போல இருக்கவிடக் கூடாது என்பதற்காக மோசே திரும்பவும் மீண்டும் தேவன் எப்படிப்பட்டவர் என்று இளம் தலைமுறைக்கு எடுத்துரைக்கிறதை பார்க்க முடிகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் மோசே சொல்கிறார், நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்க அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. எனவே தான் மோசே இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக இரண்டாவது, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் நியாயம் செய்கிற தேவனா இருக்கிறார். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் ஒருவர் வாசிக்கலாம். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் இவ்வண்ணமாய் சொல்கிறது, அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறார் என்று. தேவன் நியாயம் செய்யும் போது அவர் பட்சபாதம் பார்க்க மாட்டார், அவர் பரிதானம் வாங்க மாட்டார். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உங்களில்
பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரு நியாயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நியாயம் செய்கிற விஷயத்திலே தேவன் பட்சபாதம் பார்க்க மாட்டார். எக்ஸாம்பிள் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கு தாவீது பாவம் செய்வதன் மூலம் அதன் காரணமாக உரியாவை கொலை செய்வதை பார்க்க முடிகிறது. இந்த கதை நமக்கு நன்கு தெரியும், அதனால் அதை விவரித்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. கருத்தை மட்டும் சொல்கிறேன், நாம் புரிந்து கொள்ளலாம். தாவீது ராஜா தேவனுக்கு பிரியமானவன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஆனால் அவன் பாவம் செய்த போது தேவன் சும்மா இருக்கவில்லை. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். அல்லேலூயா. இந்த வசனத்தை பார்க்க முடியுது. தேவன் அவன் பாவத்தை நீங்க செய்தார். ஆனால் பாவத்தினால் வந்த விளைவுக்கான தண்டனை தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். அதே 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் ஒருவர் வாசிக்கலாம். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். அல்லேலூயா. தாவீது அவனுடைய வாழ்க்கையில தனிய தண்டனை அனுபவிக்கத பார்க்க முடியுது. 2 சாமுவேல் 12-13 அதிகாரங்களை வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய தேவனை நாமும் தேவனை அறிந்திருக்கிறோம். நாம் பாவம் செய்வதன் மூலம் அடுத்தவர்கள் கண்ணீர் சிந்துவார்களே, ஆனால் அதன் விளைவான அதற்கான பலனை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். சிலர் பாவம் செய்வார்கள், அது அவர்களுக்கு பாவம் என்று தோணாது. ஆனால் எதிர்த்தரப்பில் இருப்பவர்களுக்கு தேவன் நியாயம் செய்ய வேண்டும் என்று தேவனை நோக்கி முறையிடுவார்கள். இது எப்படி இருக்கும் என்றால், நாம் விஷம் குடித்துவிட்டு மற்றவர்கள் சாவார்கள் என்று காத்திருப்பது போல் இருக்கும். விஷம் குடித்தால் யார் சாவார்கள்? விஷம் குடித்தால் நாம் தான் சாவோம். அல்லேலூயா. இதைதான் தாவீது ராஜா சொல்கிறார். தன் பிழையை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று. அல்லேலூயா. அடுத்ததாக ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அபிமெலேக் என்கிற ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. இந்த ராஜாவுக்கு தேவன் யார் என்று தெரியாது. ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளை அழைத்து சொப்பனத்தில் தேவனுடைய எச்சரிக்கை கேட்ட அவன் அவளை தொடாதிருந்தான். அதனால் அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவனை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பதை பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோட நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகவே நம்முடைய தேவன் பட்சபாதம் பார்க்காமல் நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 72ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்கிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு அவன் நியாயம் செய்கிறார். இன்றைக்கு கர்த்தரின் பார்வைக்கு உண்மையாய் வாழ்ந்து நியாயம் கிடைக்கவில்லை என்று இருதயத்தில் சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிக்கலாம். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே. ஜனத்தின் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழை பிள்ளைகளுக்கு ரட்சித்து இடுக்கண் செய்கிறவர்களை நொறுக்குவார். அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் நியாயம் செய்கிறார். கூப்பிடுகிற எளியவருக்கும் சிறுமைப்பட்டவர்களுக்கும் அவர் நியாயம் செய்கிற தேவனாயிருக்கிறார். மூன்றாவதாக, தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் அன்புள்ள தேவனாயிருக்கிறார். தேவனுடைய அன்பை குறித்து ஓசியா தீர்க்கதரிசியின் மூலம் தேவன் ஜனங்களை எப்படி நேசித்தார், அவர்கள் எப்படி தூரமாய் போனார்கள், மீண்டும் தேவன் அவர்கள் மேல் வைத்திருந்த அன்பை
திரும்ப அழைப்பதை பார்க்க முடிகிறது. எடுத்து வாசிக்கலாம். ஓசியா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்தேன். அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். அல்லேலூயா. ஓசியாவோடு தேவன் நான் இஸ்ரேல் ஜனங்களோடு வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ ஒரு சோர ஸ்திரீயை விவாகம் பண்ணி என்று சொல்ல ஓசியாவும் அவ்வாறு செய்கிறான். ஆனால் அந்த ஸ்திரீ ஓசியாவை விட்டு வேறு அநேக நேசர்களை பின்பற்றி போகிறாள். மீண்டுமாக ஓசியா அந்த ஸ்திரீயை 15 வெள்ளிக்காசுக்கும் 1.25 வார் கோதுமைக்கும் விலை கொடுத்து வாங்குகிறாள். அவளை பார்த்து ஓசியா சொல்கிறார், நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவரை சேராமலும் அநேக நாட்கள் எனக்காக காத்திரு, உனக்காக நான் காத்திருப்பேன் என்று. அல்லேலூயா. இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு தேவன் தமது மனவாட்டியாக தெரிந்து கொண்டார். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் வேறு தேவர்களை பின்பற்றி சோரம் போனார்கள். அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து வந்த தேவனை மறந்து போனார்கள். அதனால் தேவன் அவர்களை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தார். சிறையிருப்பின் காலத்தில் ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் போது தேவன் அவர்களை மீண்டும் கொண்டு வந்தார். அப்பொழுது ஜனங்கள் சொல்வார்கள், ஓசியா 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம், கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நமது காயங்களை கட்டுவார். 2 நாட்களுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளிலே நம்மை எழுப்புவார். அல்லேலூயா. அப்பொழுது அவருடைய சமூகத்தில் நாம் பிழைத்திருப்போம் என்று. இதுதான் தேவனுடைய அன்பு. நம்மை அடித்தாலும் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஸ்திரீ வேறு நேசர்களை பின்பற்றி போவதை பார்க்கும்போது இந்த காலத்தில் நம்மை தேவனோடு சேர முடியாமல் அளவு எது நம்மை பிரிக்கிறதோ அதுதான் தேவனை விட்டு சோரம் போவதை குறிக்கிறது. அப்படி நம்மை தேவனுடைய அன்பை விட்டு உலகத்தை நேசிக்கும் போது நீதிமொழிகள் 3:12 படி தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். மார்க் 10:21 படி இயேசு ஐஸ்வர்யவானாகிய வாலிபனை மேல் அன்பு கூர்ந்து அவன் குறைகளை சுட்டி காட்டுகிறார். அல்லேலூயா. சோரம் போன ஸ்திரீ ஓசியா மீண்டும் விலை கொடுத்து வாங்குவது போல கிறிஸ்துவும் நம்மை இவ்வுலகின் அடிமைத்தனத்திலிருந்து தமது சொந்த இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து நம்மை வாங்கினார். ஓசியா அந்த ஸ்திரீயை நோக்கி எனக்காக அநேக நாள் காத்திரு என்று சொன்னதை போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சபையாகிய ஸ்திரீயை நோக்கி எனக்காக காத்திருக்கும்படி சொன்னார். இதுதான் உண்மையான அன்பு. நாம் இந்த அன்புக்கு தலை வணங்கி அவருக்காக காத்திருப்போமே ஆனால் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்வார். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5 படி தேவனின் அன்பு சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றும். ஓசியா 3:1 படி தேவனின் அன்பு நம்மை அவரை விட்டு தூரம் போகாதபடி நம்மை நேசிக்கும். எபேசியர் 2:4-5 படி தேவனுடைய அன்பு நம்மை உயிர்ப்பிக்கிறது. யோவான் 3:16 படி தேவனுடைய அன்பு நம்மை நித்திய ஜீவனை தருகிறது. 1 யோவான் 3:1 படி தேவனின் அன்பு நம்மை தேவனுடைய பிள்ளையாக தெரிந்தெடுக்கிறது. தேவனுடைய அன்பு நம்முடைய தேவைகளை சந்திக்கிறது. அல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் மகத்துவமும் பயங்கரமான தேவன். அவர் நியாயம் செய்கிற தேவன், அன்பு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் நம்மோடு இடைப்படுவாராக.